கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இப்போது எண்ணாகமம் புத்தகம் 6வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்களை குறித்து பார்க்கலாம். கர்த்தருக்கென்று பண்ணிக்கொள்ளும் விரதம் எது? நசரேய விரதம். கர்த்தருக்கென்று பண்ணிக்கொள்ளும் நசரேய விரதம் எப்படிப்பட்ட பொருத்தனை? ஒரு விசேஷித்த பொருத்தனை. நசரேயன் எவைகளை விலக்க வேண்டும்? திராட்சரசத்தையும் மதுபானத்தையும். நசரேயன் எவைகளை குடிக்க கூடாது? திராட்சரசத்தின் காடி, மற்ற மதுபானத்தின் காடி, திராட்சரசத்தினால் செய்த எவ்விதமான பானம். நசரேயன் திராட்சை பழங்களையாவது திராட்சை வற்றல்களையாவது என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாது. நசரேயன் தான் நசரேயனாயிருக்கும் நாளெல்லாம் எது முதல் எது வரையில் உள்ளவைகளினால் செய்யப்பட்ட யாதொன்றையும் புசிக்க கூடாது. திராட்சை செடி விதை முதல் தோல் வரை. நசரேயன் நசரேய விரதம் காக்கும் நாளெல்லாம் எது அவன் தலையின் மேல் படக்கூடாது? சவரகன் கத்தி. நசரேயன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் காலம் நிறைவேறும் அளவும் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். நசரேயன் கர்த்தருக்கென்று பரிசுத்தமாய் இருந்து தன்னுடைய எதை வளரவிட வேண்டும்? தலைமயிரை. நசரேயன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் நாளெல்லாம் எதன் அண்டையில் போகக்கூடாது? யாதொரு பிரேத தண்டையில். நசரேயன் தன் தேவனுக்கென்று செய்த நசரேய விரதம் அவனுடைய எதன் மேல் இருக்கிறது? அவன் தலைமேல். நசரேயன் மரணமடைந்த தன் தகப்பனால் ஆகிலும் தாயினால் ஆகிலும் சகோதரனால் ஆகிலும் சகோதரியினால் ஆகிலும் ஏன் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது? தன் தேவனுக்கென்று செய்த நசரேய விரதம் அவன் தலைமேல் இருக்கிறபடியால். நசரேயன் நசரேனாய் இருக்கும் நாளெல்லாம் யாருக்கு பரிசுத்தமாய் இருப்பான்? கர்த்தருக்கு. நசரேயன் எப்போதெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருப்பான்? நசரேயனாய் இருக்கும் நாளெல்லாம். நசரேயன் அண்டையிலே ஒருவன் சடுதியில் மரணமடைந்தால் நசரேய விரதமுள்ள அவனுடைய எது தீட்டுப்படும்? நசரேய விரதமுள்ள அவனுடைய தலை.
நசரேய விரதமுள்ள நசரேயனுடைய தலை எப்போது தீட்டுப்படும்? நசரேயன் அண்டையிலே ஒருவன் சடுதியில் மரணமடைந்தால் நசரேயன் அண்டையிலே ஒருவன் சடுதியில் மரணமடைந்தால் அவன் தன் சுத்திகரிப்பின் நாளாகிய எந்த நாளில் தன் தலைமயிரை சிரைத்துக் கொள்ள வேண்டும்? 7ஆம் நாளில். நசரேயனுக்கு 7ஆம் நாள் என்பது என்ன நாள்? சுத்திகரிப்பின் நாள். தீட்டுப்பட்ட நசரேயன் தன் சுத்திகரிப்பின் நாளாகிய 7ஆம் நாளில் எதை சிரைத்துக் கொள்ள வேண்டும்? தன் தலைமயிரை. தீட்டுப்பட்ட நசரேயன் எந்த நாளில் 2 காட்டுப்புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது ஆசரிப்பு கூடார வாசலில் கொண்டு வர வேண்டும்? 8ஆம் நாளில். தீட்டுப்பட்ட நசரேயன் ஆசரிப்பு கூடார வாசலில் ஆசாரியனிடத்தில் கொண்டு வர வேண்டியது எது? 2 காட்டுப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகள். தீட்டுப்பட்ட நசரேயன் 8ஆம் நாளில் 2 காட்டுப்புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது எங்கு கொண்டு வர வேண்டும்? ஆசரிப்பு கூடார வாசலில். தீட்டுப்பட்ட நசரேயன் 8ஆம் நாளில் 2 காட்டுப்புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது ஆசரிப்பு கூடார வாசலில் யாரிடத்தில் கொண்டு வர வேண்டும்? ஆசாரியனிடத்தில். தீட்டுப்பட்ட நசரேயன் ஆசரிப்பு கூடார வாசலில் ஆசாரியனிடத்தில் கொண்டு வருகிற 2 காட்டுப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை என்ன பலியாக செலுத்த வேண்டும்? ஒன்றை பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியாகவும். ஆசாரியன் பாவ நிவாரண பலியும் சர்வாங்க தகன பலியும் செலுத்தி எதினால் நசரேயனுக்கு உண்டான தீட்டை நிவிர்த்தி செய்ய வேண்டும்? பிணத்தினால் உண்டான தீட்டை. ஆசாரியன் பலிகளை செலுத்தி பிணத்தினால் உண்டான தீட்டை நிவிர்த்தி செய்து நசரேயனுடைய எதை 8ஆம் நாளில் பரிசுத்தப்படுத்த வேண்டும்? தலையை. நசரேயன் தீட்டுப்பட்டு சுத்தமான பின்பு திரும்பவும் தன் விரத நாட்களை கர்த்தருக்கொன்று காத்து கொள்ளலாமா காத்து கொள்ள கூடாதா? காத்து கொள்ளலாம். நசரேயன் எதை குற்ற நிவாரண பலியாக கொண்டு வர வேண்டும்? ஒரு வருஷத்து ஆட்டுக்குட்டியை. நசரேயன் ஒரு வருஷத்து ஆட்டுக்குட்டியை என்ன பலியாக கொண்டு வர வேண்டும்? குற்ற நிவாரண பலியாக. நசரேயனுடைய நசரேய விரதம் கொண்ட சென்ற நாட்கள் விருதாவாவது எதனால்?
நசரேய விரதம் தீட்டுப்பட்டதினால். நசரேயன் விரதம் காக்கும் நாட்கள் நிறைவேறின அன்று எங்கு வர வேண்டும்? ஆசரிப்பு கூடார வாசலில். நசரேயன் விரதம் காக்கும் நாட்கள் நிறைவேறின அன்று சர்வாங்க தகன பலியாக எதை பலியிட வேண்டும்? ஒரு வருஷத்து பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டி. நசரேயன் விரதம் காக்கும் நாட்கள் நிறைவேறின அன்று ஒரு வருஷத்து பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை என்ன பலியாக பலியிட வேண்டும்? சர்வாங்க தகன பலியாக. நசரேயன் விரதம் காக்கும் நாட்கள் நிறைவேறின அன்று ஒரு வருஷத்து பழுதற்ற ஒரு பெண் ஆட்டுக்குட்டியை என்ன பலியாக பலியிட வேண்டும்? பாவ நிவாரண பலியாக. நசரேயன் விரதம் காக்கும் நாட்கள் நிறைவேறின அன்று பாவ நிவாரண பலியாக எதை பலியிட வேண்டும்? ஒரு வருஷத்து பழுதற்ற ஒரு பெண்ணாட்டுக்குட்டி. நசரேயன் விரதம் காக்கும் நாட்கள் நிறைவேறின அன்று சமாதான பலியாக எதை பலியிட வேண்டும்? பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடா. நசரேயன் விரதம் காக்கும் நாட்கள் நிறைவேறின அன்று பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவை என்ன பலியாக பலியிட வேண்டும்? சமாதான பலியாக. எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லாத மெல்லிய மாவினால் செய்யப்பட்டவை எவை? அதிரசங்கள். அதிரசங்கள் எதனால் செய்யப்பட்டவை? எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லாத மெல்லிய மாவினால். எண்ணெய் தடவப்பட்டவை எவை? புளிப்பில்லாத அடைகள். நசரேயன் ஒரு கூடையில் கர்த்தருக்கு தன் காணிக்கையாக செலுத்தின போஜன பலி என்ன? எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லாத மெல்லிய மாவினால் செய்த அதிரசங்கள் புளிப்பில்லாத அடைகள். நசரேயன் ஒரு கூடையில் கொண்டு வந்து கர்த்தருக்கு தன் காணிக்கையாக செலுத்த வேண்டிய பலிகள் என்ன? போஜன பலி, பான பலிகள். ஆசாரியன் ஆட்டுக்கடாவை கூடையில் இருக்கும் புளிப்பில்லாத அப்பங்களோடும் கூட கர்த்தருக்கு என்ன பலியாக செலுத்துவான்? சமாதான பலியாக. நசரேயனுடைய எந்த பலிகளை ஆசாரியன் படைப்பான்? போஜன பலி, பானபலி. நசரேயன் பொருத்தனை செய்யப்பட்ட தன் தலையை எங்கு சிரைக்க வேண்டும்? ஆசரிப்பு கூடார வாசலில். நசரேயன் பொருத்தனை செய்யப்பட்ட தன் தலைமயிரை எடுத்து எங்கு போட வேண்டும்?
சமாதான பலியின் கீழ் எரிகிற அக்கினியில். நசரேயன் சமாதான பலியின் கீழ் எரிகிற அக்கினியில் எதை எடுத்து போட வேண்டும்? பொருத்தனை செய்யப்பட்ட தன் தலைமயிரை. நசரேயன் தன் தலைமயிரை சிரைத்து கொண்ட பின்பு ஆசாரியன் நசரேயனுடைய உள்ளங்கைகளில் வைக்க வேண்டியது என்ன? ஆட்டுக்கடாவினுடைய வேவிக்கப்பட்ட ஒரு முன்னந்தொடை, புளிப்பில்லாத ஒரு அதிரசம், புளிப்பில்லாத ஒரு அடை. கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டிய எவைகள் ஆசாரியனை சேரும்? அசைவாட்டப்பட்ட மார்க்கண்டம், ஏறெடுத்து படைக்கப்பட்ட முன்னம் தொடை. அசைவாட்டப்படுவது எது? மார்க்கண்டம். ஏறெடுத்து படைக்கப்படுவது எது? முன்னம் தொடை. கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டப்பட்ட மார்க்கண்டமும் ஏறெடுத்து படைக்கப்பட்ட முன்னந்தொடையும் எப்படிப்பட்டது? பரிசுத்தமானது. நசரேயன் சுத்திகரிக்கப்பட்டு பலிகள் செலுத்திய பின்பு என்ன குடிக்கலாம்? திராட்சரசம். நசரேயன் எதின்படியே தன் பொருத்தனையின் பிரமாணத்துக்கேற்க செய்து தீர வேண்டும். அவன் செய்த பொருத்தனையின்படியே. இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்க வேண்டியவர்கள் யார்? ஆரோனும் அவன் குமாரரும். கர்த்தர் எதை இஸ்ரவேல் புத்திரர் மேல் பிரகாசிக்க பண்ணுவார்? தம்முடைய முகத்தை. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரிடம் எப்படி இருப்பார்? கிருபையாய் இருப்பார். கர்த்தர் எதை இஸ்ரவேல் புத்திரர் மேல் பிரசன்னமாக்குவார்? தம்முடைய முகத்தை. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்ன கட்டளையிடுவார்? சமாதானம் கட்டளையிடுவார். ஆரோனும் அவன் குமாரரும் எதை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள் என்று கர்த்தர் மோசேயிடம் கூறினார்? தம்முடைய நாமத்தை, அதாவது கர்த்தருடைய நாமத்தை. ஆரோனும் அவன் குமாரரும் கர்த்தருடைய நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூறும்போது கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நீங்கள் இந்த கேள்விகளை கேட்டு உங்களுக்கு பதில்கள் தெரிகிறதா என்று சோதித்து பார்த்து, தெரியவில்லை என்றால் வேதாகமத்தை எடுத்து வாசித்து மீண்டுமாக உங்களை சோதித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.